ஐனார்துணை சீரியலில் இன்றைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். புரோக்கரை கூப்பிட்டு எனக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணணுன்னு எனக்கு ஒரு பொண்ணை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாங்க. என்னப்பா பொண்ணை வச்சுட்டு நான் உனக்கு காமிக்காமல் இருக்கேன்னா, உனக்கு ஏற்கனவே எவ்வளோ பொண்ணை காமிச்சிட்டேன் நான். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற பொண்ணுங்கள்லாம் நிறைய எதிர்பார்க்குறாங்க, நிறைய படிச்சிருக்கணுமா, நிறைய சம்பாதிக்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்ககிட்ட எங்கப்பா இந்த தகுதியெல்லாம் இருக்குது? அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டிலேயே ஏற்கனவே பல பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சு எந்த பொண்ணுப்பா கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது கேட்டதுமே ரொம்பவே கவலைப்படுறாங்க சேரன் அண்ணா. அடுத்து அவங்க சரி வேற வழி இல்லாமல் நான் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ ஒரு கால் வருது. அந்த கால் வந்து டிவோர்ஸ் ஆன பொண்ணுக்கு மாப்பிள்ளை வேணும்னு சொல்லிட்டு அது சேரன் கிட்டே சொன்னதுமே நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு, எந்த பொண்ணாக இருந்தாலையும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்பா சேரா, அந்த பொண்ணு டிவோர்ஸ் ஆன பொண்ணுப்பா, நான் உனக்கு வேற பொண்ணாக இருந்தால் காமிக்கிறேன்னு சொல்கிறாங்க. இல்லைண்ணே சீக்கிரமாக கல்யாணம் நடக்கணும், அதனால பாண்டி எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைப்பா நீ வேணா வீட்டில் ஒரு தடவை கேளு, நீ ஒத்துக்குவ, ஆனால் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அதை ஒத்துக்கவே மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன்னு வீட்டில் எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிறேன், நீ வந்து அந்த பொண்ணவே பேசி முடிச்சிருன்னு சொல்கிறாங்க. சரிப்பா ஏதோ ஒன்று நீ நல்ல முடிவு எடுத்து இன்னொரு தடவை சொல்லுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, நான் எடுத்த முடிவு சரியாக தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை தம்பிங்க நல்லா இருக்கணும், அதனால நான் எந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சேரன் நினச்சிட்டு இருக்காங்க. சோழன் சேரன் வேலை செய்கிற இடத்துக்கே வராங்க. வந்துட்டு இந்த மாதிரி தான் நிலா வந்து ரொம்பவே ஆசைப்படுறாங்க. தீபாவளி இந்த மாதிரியெல்லாம் கொண்டாடி இருக்காங்களாம். அவங்க அம்மா வீடு கொஞ்சம் கூட ஞாபகமே வராத அளவுக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணணும்னு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் போயிட்டு சேரன் அண்ணா கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டு ஆமாண்டா நானும் அதை பற்றி யோசித்தேன், நான் வேணா பணம் தரேன், போயிட்டு எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்துகிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பணமெல்லாம் என்கிட்ட இருக்குன்னு நானே வாங்கி கொடுத்துட்றேன், நீ வேணும்னா சொல்கிறேன், நான் அப்போ தருவேன் எனக்கு பணம், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிடா இன்னைக்கு நைட்டு நம்ம பலகாரமெல்லாம் சுடணுன்னு நிலாவுக்கு வந்து அவங்க வீட்டு ஞாபகமே வராத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாங்க. சரிடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லாருமே நைட்டு பட்டாசெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வெடிச்சிட்டு இருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அந்த டைமில் சேரனனுக்கு பட்டாசுனாலே பயம் சொல்லிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. எல்லாரும் பயத்தை தெளிக்கணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் பட்டாசெல்லாம் வெடிக்க வச்சு சந்தோஷமாக இருக்காங்க எல்லாரும். சேரனன்னா அதுக்கப்புறம் நார்மல் ஆகிட்டு எல்லா பட்டாசையும் எடுத்து வெடிச்சிட்டு இருக்காங்க. அந்த டைமில் கார்த்திகாவும் அவங்க ஹஸ்பண்டும் வராங்க. தலை தீபாவளி கொண்டாடுறதுக்காக அம்மா வீட்டுக்கு வந்தோம் நிலா, இந்தாங்க எங்கள் வீட்டில் செஞ்ச பலகாரம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. நிலாவும் அந்த பலகாரத்தை வாங்கிக்கிறாங்க. அப்புறம் வீட்டில் எல்லாரும் சேர்ந்து பட்டாசு வெடிக்கிறாங்க. கார்த்திகாவும் அவங்க ஹஸ்பண்டும் சேர்ந்துமே நிலாவோட வீட்லேயே பட்டாசு வெடித்து கொண்டாடிட்டு இருக்காங்க. எல்லாரும் நாளைக்கு தீபாவளின்றதுனால ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. பலகாரமும் சுட்டு எல்லாருமே சந்தோஷமாக இருக்கலான்னு சோழன் வேற பிளான் போட்டிருக்காங்க. பாண்டி வானதியை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ வானதிக்கு கால் பண்ணி கூப்பிடுறாங்க. அதுக்கு முன்னாடி வானதி கையாலேயே பட்டாசு வெடிச்சிட்டு இருக்காங்க. அதை வந்து அவங்க அண்ணா திட்டுறாங்க, உனக்கெல்லாம் அறிவே இல்லையா, நீ எல்லாம் பொண்ணு மாதிரியா நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. என்ன இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, தீபாவளி அன்னைக்கு கூட என்னை நிம்மதியாக விட மாட்டியா, அமைதியாக போறியா இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு வானதி திட்டுறாங்க. அடுத்து பாண்டி கால் பண்ணி இங்கே வா தெரு ஓரமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்போ போயிட்டு பார்த்தா வானதிக்காக ஒரு புது ட்ரெஸ்ஸு ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதனால வானதி ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. நீ கால் பண்ணி ஒரு விஷ் பண்ணியிருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன், இது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னும் டபுள் சந்தோஷமாக இருக்குது, நேரில் பார்த்து புது ட்ரெஸ் வாங்கி ஸ்வீட் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன், ரொம்பவே சந்தோஷம் பாண்டி, இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வானதி ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. பாண்டி இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வானதி கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால தான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.